இந்த ஜாம்பி கூட்டம் இப்ப என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த டிவிகேன்ற கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இவங்க மாறவே இல்லை. இவங்க இப்போ வரைக்கும் ஃபேன் பேஸா மட்டும்தான் இருக்காங்க. ஒரு வார் நடந்தாலோ இல்ல ஒரு இயற்கை பேரிடர் புயல் மாதிரி ஒரு பெரிய விஷயம் நடந்தாதான் 42 பேருக்கு மேல இறக்கிறதுக்கான சூழல் உருவாகும். ஆனா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியோட கான்ஃபரன்ஸ்லயோ இல்ல மீட்டிங்லயோ இவ்வளவு பேர் இறந்துருக்காங்கன்னா இது எந்த மாதிரியான ஜாம்பி கூட்டம்ன்றதை நம்ம பார்க்கணும். இந்த ஜாம்பி கூட்டம் இப்ப என்ன பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி மாதா சர்ச் உள்ள பூந்து டிவிகேன்னு சொல்லிட்டு தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோல கத்துற மாதிரி கத்தி அங்க மொத்த சர்ச்சையுமே அசிங்கப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அங்க நடக்க இருந்த மாசையும் டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்க. அத இன்னைக்கு நடந்த மாஸ்ல அங்க இருக்கக்கூடிய அருட்தந்தை வந்து அதை மென்ஷன் பண்ணி இவங்களை திட்டிருக்காரு. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவே புரியல. இவங்களுக்கு எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்ன்ற பேசிக் சென்ஸ் கூடவா இல்ல? ரோட் ஷோல கத்துனாங்க, ஓகே. சர்ச்சுக்குள்ள பூந்து இப்படி கத்துறது எந்த விதத்துல நியாயம்? இதை சொன்னா கூட அக்செப்ட் பண்ணிக்காம நம்மளதான் கடிக்க வருவாங்க. இந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு ஒரே ஒரு டயலாக் தான் ஞாபகம் வருது. தத்துவம் இல்லாத தலைவர்கள் எப்பயும் ரசிகரை மட்டும்தான் உருவாக்குவாங்க. அது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காது.